டைஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன? அதாவது இந்த மாதிரி இந்த வேவ்ஸு ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். ஏதாவது ஒரு அப்டக்கிளில் பட்டு, ஏதாவது ஒரு தடையில பட்டு, அப்படியே அது என்ன ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வேவ்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த டைஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு கதவுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது. அது வழியாக இந்த சன்லைட் வருது. அப்போ அந்த கேப் வழியாக மட்டும் அந்த லைட்டு உள்ளே வராமல், ஆனால் உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். அந்த உள்ள ஏரியா நிறைய ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? அதுதான் டைஃப்ராக்ஷன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சிடி இருக்குது பாருங்கள். சிடியில் லைட்டு பட்ட உடனே அங்கே ஒரு ரெயின்போ கலர்ஸ் வருது இல்லையா? இந்த ரெயின்போ கலர்ஸுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைஃப்ராக்ஷன் தான். உள்ளுக்குள்ளே ஸ்மால் ஸ்மால் ஸ்லிட் இருக்கும். அந்த ஸ்லிட் வழியாக அந்த லைட்டு பட்டு வரும்போது இந்த மாதிரி டைஃப்ராக்ஷன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பீகாக் ஃபெதர் இருக்கு இல்லையா? இந்த பீகாக் ஃபெதர்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த டைஃப்ராக்ஷனுக்கு தான் இந்த கலர் கலராக வர்றதுக்கு காரணம். இந்த பியூட்டிஃபுல் கலர்ஸுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைஃப்ராக்ஷன் தான். இப்போ ஒரு ரூமில் 2 பேர் ரகசியம் பேசுகிறாங்க. அந்த ரகசியம் அப்படியே அந்த கேப் வழியாக பாஸ் ஆகி அடுத்த ரூமுக்கு வருது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேவ்ஸ் இருக்குது பாருங்கள். வேவ்ஸ் வந்து பெண்ட் ஆகி அடுத்த ரூமுக்கு வருது. இப்போ இதில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு கடல் அலைகளில் எப்படி இந்த வேவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ, அதே போல் தான் அந்த வாய்ஸும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் வரும். இதில் பாருங்கள், இந்த பீகாக்கினுடைய ஃபெதர்ஸும் அதே போல் தான். இந்த டைஃப்ராக்ஷன் தான் இதில் முக்கியமான காரணம். அடுத்தபடியாக இந்த டோரு கேப் இருக்கு இல்லையா, டோர் கேப் வழியாக லைட்டு வந்தாலும் அங்கே வந்துட்டு லைட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்தது இதே போல் இந்த சிடிலையும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்மால் ஸ்மால் ஸ்லிட் இருக்கும். அப்போ அது வழியாக அந்த லைட்டு பாஸ் ஆகி வரும்போது டைஃப்ராக்ஷன் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வேவ்ஸ் வந்து அங்கேருந்து வருது. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கா பாருங்கள், மத்தியில் ஒரு ஸ்மால் ஹோல் இருக்குது. அது வழியாக அந்த வேவ்ஸ் வரும்போது பாருங்கள் பெண்டிங் ஆகி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நேராக வரக்கூடிய அந்த வேவ்ஸ் இந்த ஸ்லிட் வழியாக வந்து அந்த வேவ்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதா பாருங்கள், பெண்டிங் ஆகி அது வந்துட்டு பெரிய பெரிய வேவ்ஸாக அது மாறுது. இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன். இப்போ உங்களுக்கு டைஃப்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த கதவில் இந்த வரக்கூடிய லைட்டை நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது டைஃப்ராக்ஷன். தேங்க்யூ.